இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரேசிலில் விமானம் விழுந்து நொறுங்கியதில் 62 பேர் பலி. பிரேசில் நாட்டில் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் 58 பயணிகள் உட்பட மொத்தம் 62 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:30 மணியளவில் பிரேசில் நாட்டின் நிதி நிர்வாக நகரான சாவ் பாலோவிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் பரானா மாநிலத்தில் வின்ஹேடோ நகரில் ஒரு குடியிருப்பு பகுதியின் அருகாமையில் நிகழ்ந்தது. இதில் 58 பயணிகளும் 4 விமான சிப்பந்திகளும் உயிரிழந்ததை அந்நாட்டு வான் போக்குவரத்து துறை உறுதிப்படுத்தியது. 2 இயந்திரங்களை கொண்ட ஓபாவ்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான ATR 72-500 ரக விமானம் பரானா காஸ்வேவில் விமான நிலையத்திலிருந்து சாவ் பாவ்லோ நகருக்கு வந்து கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. விமானம் 17,000 அடி உயரத்திலிருந்து ஒரு நிமிடத்திற்குள் கீழ் நோக்கி பாய்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த விமானம் விழுவதற்கு முன்னதாக கர்ணம் அடித்ததாக காட்டும் வீடியோ காணொளி வெளியாகியுள்ளது. விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதி சேதமுற்றதாக கூறப்படுகிறது. மீட்பு நடவடிக்கை துரிதப்பட்டுள்ளது. 15 லட்சம் வெள்ளி நிதி முறைகேடு தொடர்பில் நிறுவனம் ஒன்றின் தலைமை செயல்முறை அதிகாரி உட்பட 3 மலேசிய ஊழல் தடுப்பு நிறுவனமான SPRM-இனால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முறைகேடு புரியப்பட்டுள்ள அந்த நிறுவனம் 8 கோடி வெள்ளி மதிப்பிலான கட்டுமானம் மற்றும் சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பங்கு பரிவர்த்தனையில் இடம்பெற்றுள்ள முக்கிய ஸ்தாபனமாகும் என்று SPRM வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 2 ஆண்கள் என்றும் 1 பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு ஏதுவாக அந்த 3 நேற்று வெள்ளிக்கிழமை புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் அனுமதி பெறப்பட்டுள்ளது. கடா மாநிலத்தில் படைக்கப்படும் கலை நிகழ்ச்சிக்கு புதிய கட்டுப்பாடுகளை பாஸ் கட்சி தலைமையிலான மாநில அரசாங்கம் விதிக்கவிருக்கிறது. சம்பிரதாயங்களையும் நட்பண்புகளையும் மீறாத கலை நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே இனி கடா மாநிலத்தில் அனுமதி என்று மந்திரி பசார் சனுசி நூர் அறிவித்துள்ளார். கலை நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ள திரங்கானு மாநில அரசாங்கத்திற்கு பிறகு 2வது மாநிலமாக கடா விளங்குகிறது. திரங்கானு மாநிலத்தில் திறந்தவெளி கலை நிகழ்ச்சிகளில் பெண்கள் மேடையில் தோன்றுவதற்கு திரங்கானு மாநில அரசாங்கம் தடை விதித்துள்ளது. கடா மாநில அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகளில் கலைஞர்கள் கண்களை உறுத்தும் ஆடைகளை அணியக்கூடாது என்று மந்திரி பசார் சனுசி விளக்கினார். ஆண்களும் பெண்களும் தங்களின் மேனியை பகிரங்கமாக காட்டக்கூடிய கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து கொண்டு மேடையில் தோன்றக்கூடாது என்று சனுசி நிபந்தனை விதித்தார். கடா மாநில அரசாங்கம் கடந்த 2022 ஆண்டிலிருந்து திறந்த வெளியில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்துள்ளது. வங்காளதேசத்தின் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நோபல் பரிசு வென்றவரும் ஏழைகளின் மனங்களை வென்றவருமான டாக்டர் முகமது யூனுஸிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தலைநகர் டாக்காவில் முகமது யூனுஸுடன் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நிலையில் மலேசிய அரசாங்கம் சார்பில் டத்தோஸ்ரீ அன்வார் தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். பரந்த அனுபவத்தை கொண்ட முகமது யூனுஸ் வாக்குறுதி அளித்ததைப் போல விவேகத்துடனும் நம்பகத்தன்மையுடனும் வங்காளதேசத்திற்கு தலைமை ஏற்று வழி நடத்துவார் என்று டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். செய்தி தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள மலேசிய கினியின் 3 நிருபர்களுக்கு எதிராக செய்யப்பட்டுள்ள புகாரினால் போலீஸ் துறையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் என்று மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கருத்து தெரிவித்தார். அரச மலேசிய போலீஸ் படையில் உயர் பதவி வகித்து வரும் அதிகாரிகள் சிலர் பணியிடம் மாற்றப்படலாம் என்றும் மிகப்பெரிய சீரமைப்பு நடைபெறலாம் என்றும் மலேசிய கினி செய்தி வெளியிட்டிருந்தது.
இதன் தொடர்பில் அந்த செய்தி தள நிறுவனத்தின் 3 நிருபர்கள் போலீஸ் விசாரணைக்கு ஆளாகி வருகின்றனர். ஆரூடம் தன்மையில் செய்தி வெளியிடுவது மிகப்பெரிய குற்றமா என்று நாட்டில் நனி சிறந்த விருதை பெற்றவரான மூத்த பத்திரிகையாளர் ஜோஹான் ஜாஃபார் வினவியுள்ளார். தங்கள் செய்தியில் ஆரூடத்தன்மையில் செய்தி வெளியிடுவது என்பது பத்திரிகை துறையின் நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற நடைமுறையாகும். அமைச்சரவையில் ஏற்படக்கூடிய மாற்றம் குறித்து தகவல் சாதனங்கள் பலமுறை ஆரூடத்தன்மையில் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் அந்த செய்தி எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து இதுவரையில் கேள்வி எழுப்பப்படவில்லை. போலீஸ் துறை மட்டும் கேள்வி எழுப்புவது ஏன் என்று ஜோஹான் ஜாஃபார் வினவினார். வாகனத்தில் மோதுவதில் இருந்து தவிர்க்கும் முயற்சியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிளோட்டி கீழே விழுந்தபோது மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த அவரின் மனைவி பேருந்தில் அறைப்பட்டு பரிதாபமாக மாண்டார். இச்சம்பவம் நேற்று காலை 10:40 மணியளவில் கோம்பாக்கிற்கு செல்லும் ஜலான் லிங்காரன் தங்கா 2 எனும் MRR2 சாலையில் நிகழ்ந்தது. இதில் 33 வயது மாது சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டார். அவரின் 28 வயது கணவர் சொற்ப காயங்களுக்கு ஆளானார். கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அம்பாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் கிளானாஜயாவில் சமயப்பள்ளி ஒன்றின் சூராவ் அருகில் கழிப்பறையில் ஒரு பெண் தலைமை ஆசிரியரையும் ஒரு விற்பனை பணிப்பெண்ணையும் கத்தியால் தாக்கிவிட்டு தலைமறைவாகிவிட்ட ஆசாமியை பிடிப்பதற்கு தீவிர தேடுதல் வேட்டையை போலீசார் தொடங்கியுள்ளனர். நேற்று பிற்பகல் 1:48 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் காயமுற்ற 52 வயது பெண் தலைமை ஆசிரியரும் 26 வயது பெண்ணும் ஷாலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றவியல் சட்டம் 307 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஆசாமியை போலீசார் தேடி வருவதாக பொட்டாலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.